ஒன் பீஸ் வேர்ல்டில் வில்லன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. அந்த கும்பல்லேருந்து 8 பேரை செலக்ட் பண்ணி ஒருத்தனை மட்டும் நாம் இன்றைக்கி மன்னிக்க போகிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா வில்லன்னு சொல்லிட்டு மன்னிக்கலான்னு சொல்கிறேன்னு. ஆனால் யோசித்து பார்த்தா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி லிஸ்ட்டை பார்த்துடுவோம். நான் செலக்ட் பண்ண 8 பேர் இவங்க தான். இதில் ஒருத்தனை மன்னிக்கணுமா? ஐயோ, சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பா செயின்ட் சார்லோஸ், இவனை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். இவன்லாம் மனுஷனே இல்லை, செலஸ்டியல் ட்ராகனாக இருந்துட்டு இவன் பண்ணுற கொடுமைகள் இருக்குது. மக்களை அடிக்கிறது, என்ஸ்லேவ் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, கொலை பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். இவன் பார்வையில் மனுஷங்கள்லாம் எறும்பு மாதிரி. இந்த மூஞ்சுக்கு 12வது வயசு போர் அடிச்சிருச்சுன்னு 13வது வயசு வேறு தேவையான். லூஃபி இவனுக்கு கொடுத்த அந்த பஞ்ச் தந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, செம்ம ஃபீலிங்கு. ஆனால் அந்த அடியை வாங்கினதுக்கப்புறம் கூட அவன் திருந்தவே இல்லை. ரெவரியில் கூட மெர்மெய்ட் பிரின்சஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ கிளியராக சொல்கிறேன், உனக்கு மன்னிப்பே இல்லைடா சார்லோஸு. ஆர்லாங்கை பார்த்துருவோம். இவனை கதையில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே ஒன் பீஸ் வில்லன்ஸ் எவ்வளோ குரூவலாக இருக்க முடியும்னு காமிச்ச ஒரு வில்லன் தான் ஆர்லாங். இவனை பற்றி சொன்னாலே 2 விஷயம்தான். ஹியூமன்ஸ் மேலே ரேசிசம், அப்புறம் காசு அண்ட் பவர் வச்சு ஹியூமன்ஸை ரூல் பண்ணுறது. ஈஸ்ட் ப்ளூவில் ஃபோர்ஸ் வச்சு நிறைய வில்லேஜஸை ரூல் பண்ணிகிட்டு இருந்தான். இவனுக்கு காசு கொடுக்க முடியாததுனால ஒரு வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். பெல்மியர்ஸான கொலை பண்ணான். சின்ன வயசுலேயே நாமிக்கிட்ட தேவையான அளவு காசு சேர்த்தா வில்லேஜை விட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ஆனால் நாமி சேர்த்து வச்ச காசை திருடி அவளை வாழ்நாள் ஃபுல்லாக ஸ்லேவாக வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணான். உண்மையிலே ஆர்லாங் ஒரு மோசமான கேரக்டர் தான். ஆனால் இவன் கிட்ட ஒரு விஷயம் மன்னிக்கலான்னா, அவன் ரேசிசம் டுவர்ட்ஸ் ஹியூமன்ஸ். பல வருஷமாக ஃபிஷ்மேன் இதே ரேசிசம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லேவரி கூடயும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவனோட ஹேட்ரட் அங்கேருந்து தான் வருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பட் ஃபர்கிவ் பண்ண முடியுமா? ஸோ ஆர்லாங், உனக்கு மன்னிப்பில்லை. சீசர் கிளவுன், வேகாபங்கோட மேத்ஸ் குரூப்பில் ஒருத்தன். உண்மையிலே இவன் ஒரு மேத் சயின்டிஸ்ட் தான். அவனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக எது வேணாலும் பண்ணுவான். சின்ன பசங்களை கடத்தி அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கேண்டீஸ் வச்சு ட்ரக் பண்ணி கிட்ஸை லேப்ராட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணான். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் இவன். அவன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு காசு வேணுன்றதுக்காக ஸ்மைல் ஃப்ரூட்டை க்ரியேட் பண்ணான். அவனோட பாய்சன் ஃப்ரூட் வச்சு பீப்புளை டெரரைஸ் பண்ணான். கொடூரமான மான்ஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே இவன் சிரிப்பு இருக்கே, உனக்கு மன்னிப்பே இல்லைடா சீசர். ஒரோச்சி, இவனை பார்த்தாலே பிடிக்கலையே. அவனோட ரிவெஞ்சுக்காக கைடோ கூட கை கோர்த்து வானோவை ரூல் பண்ணான். ஹோல் வானோ கண்ட்ரியை ஸ்டாப் பண்ண வச்சு இவன் மட்டும் சொகுசாக இருந்தான். இன்னசென்ட் பீப்புளை எக்ஸிக்யூட் பண்ணான். சின்ன பொண்ணை கூட ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, அவனோட சைக்கோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பசியில் இருந்த மக்களுக்கு ஸ்மைல் ஃப்ரூட்டை கொடுத்தான். அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்ட மக்கள் அழுறதை பார்த்தாலே ஒரோச்சி மேலே கோவம் பற்றிக்கிட்டு வரும். இந்த ட்விஸ்டட் மென்டாலிட்டி இருக்கிற சைக்கோவுக்கு மன்னிப்பே இல்லை. எப்பா, இதெல்லாம் திரும்பி நினச்சி பார்க்கவே வெறுப்பாகுது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் வில்லன்ஸை போய் பார்த்துடலாம். டான் கிஹோட்டே டோ ஃப்ளமிங்கோ. அவனை மாதிரி சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் ஒழுங்காக வரல. சரி விடு, மூவ் ஆன் ஆயிடலாம். டோ ஃப்ளமிங்கோ, அவனோட நடை என்ன, உடை என்ன, நிஜமாகவே இவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவனோட பர்சனாலிட்டிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட்டை வச்சுருப்பான். லிட்ரலாக இவன் ஒரு பப்பெட் மாஸ்டர் மாதிரி. பீப்புளை டாய்ஸாக மாற்றினா, கிங்டம் ஓவர் த்ரோ பண்ணான், ராயல் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணான். என்டையர் ட்ரெஸ்டோஸா கிங்டமே அவனோட கையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஜோக்கர்னு பேரை வச்சு அண்டர் கிரவுண்டில் கூட வெப்பன்ஸ் டீலிங் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இதுக்கு மேலே கைடோக்கு ஸ்மைல் ஃப்ரூட் சப்ளை பண்ணுறதே இவன் தான். அப்படியே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா பாஸ் மாதிரி இருந்தான். வார்லார்டுன்ற பட்டத்தை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, இவனுக்கு நம்ம லா வச்சிருக்க ஒப்பே ஃப்ரூட் வேணுன்றதுக்காக சொந்த தம்பியை கூட கொலை பண்ணான். இவ்வளோ பண்ணியிருந்தாலும் இவனை மன்னிக்கிறதுக்கு ஸ்லைட்டாக ஒரு ரீசன் இருக்குது. இவனோட சைல்ட்ஹுட் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இவன் ஃபார்மர் செலஸ்டியல் ட்ராகன்னு தெரிஞ்ச அப்புறம் மக்கள் இவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் பார்த்தாலே பாவமாக இருக்கும். டோஃபி நிஜமாலே ஒரு புரோக்கன் சைல்டு டேர்ன்ட் இன்டு அ மான்ஸ்டர். அவன் அனுபவித்த அந்த விஷயம் கஷ்டமானது தான், ஆனால் அவன் செய்கிற க்ரைம்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணாது. அட் ப்ரெசன்ட் ஜெயிலில் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ, பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஸ்ட்ரிங்ஸ் டெஃபினட்டாக புல் பண்ணிட்டு தான் இருப்பான். டெஃபினட்டாக எக்ஸைட்டட் அவனோட ரிட்டர்னுக்காக. பட் ஃபார் நவ் அவனுக்கு நோ மன்னிப்பு. அடுத்த ஸ்பாண்டம், இவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்த ஆளுங்களை கம்பேர் பண்ணால் இவன் அவ்வளோ கெட்ட விஷயங்கள் பண்ணதில்லை. இவன் ஒரு டிப்பிக்கல் பாஸ் மாதிரி. அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள வேலை பண்ண வச்சு அதுக்கு இவன் கிரெடிட் வாங்கிப்பான். அதுக்கு மேலே இவன் சரியான பயந்தாங்கோலி வேறு. சரி, இப்போ அதை விட்டுட்டு நம்ம மெயின் இஷ்யூவை பார்க்கலாம். ராபினை கேப்சர் பண்ணது. இவன் என்னவோ ராபினை கேப்சர் பண்ணது வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஆர்டர்னால தான். ஆனால் அவன் ராபினை ட்ரீட் பண்ண விதம் இருக்கே,
சங்கிலியில் மாட்டி டார்ச்சர் பண்ணி அவளை ஹியூமிலியேட் பண்ணி இப்படி கேவலமாக நடந்துக்கிற ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பா வாய்ப்பே இல்லை. நம்ம மூஞ்ச பார்த்தாலே மன்னிக்கணும்னு தோணாது. ஃபைனல் ஷோடவுன் லாஸ்ட் 2 மெம்பர்ஸ்க்கு வந்தாச்சு. இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளாக் பியர்டை பார்த்துடலாம். மார்ஷல் டி டீச், அதாவது பிளாக் பியர்ட். ஒயிட் பியர்ட் பைரட்ஸில் இருந்து இவனோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. யாமி ஃப்ரூட் வேணுன்றதுக்காக அவனோட ஸ்குவாட் கேப்டனை கொலை பண்ணான். வார்லார்ட் ஸ்டேட்டஸ்க்காக ஏஸை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒயிட் பியர்டை கொன்னான். அவன் டெவில் ஃப்ரூட்டை திருடினான். பியோர் க்ரீட் அண்ட் ஆம்பிஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் இது. இப்போது பைரட் ஐலண்டில் ஒரு எம்பரராக இருந்துட்டு டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் இந்த சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த லைன்ஸை வந்து டெலிவர் பண்ணான். செம்ம இன்ஸ்பைரிங்கான லைன். பிளாக் பியர்டை மன்னிக்கிறதான்றதுக்கு முன்னாடி அக்காயினுவை பார்த்துட்டு வந்துடுவோம். அக்காயினு ஃபார்மர் ஆட்மிரல், இப்போ ஃப்ளீட் ஆட்மிரல். அக்காயினுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஏஸோட சீன் தான் ஞாபகம் வரும். இவனோட பாலிசி அப்சல்யூட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற பிளைண்ட் பிலீஃப், அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தான் இவன் எல்லாமே பண்ணுவான். சம்மிட் வாரில் பயப்படுற அவனோட மரீன் சோல்ஜர்ஸை கூட ஹர்ட் பண்ணான். அவனோட மரீன் சோல்ஜர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டான். என்ன டாக்டிக் வேணாலும் யூஸ் பண்ணுவான். ஒயிட் பியர்டை பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு பைரட்டை மனிப்புலேட் பண்ணியிருப்பான். பட் அது மட்டும் அகெயின்ஸ்ட் ஒரு பைரட்டுன்றதுனால கொஞ்சம் மன்னிக்கலாம். ஆனால் இவன் பண்ண ஒரு மோசமான விஷயம் இருக்குது. ஒஹாரா இன்சிடெண்ட்டில் பஸ்டர் கால் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐலண்டில் இருக்க இன்னசென்ட் பீப்புளை கொண்டுட்டு போகிற ஒரு ஷிப் இருந்திருக்கும். ஒருவேளை யாராச்சும் ஸ்காலர் அதில் தப்பிச்சிருப்பாங்களோன்றதுக்காக மொத்த ஷிப்பையே டெஸ்ட்ராய் பண்ண ஆர்டர் கொடுத்தான். ஜஸ்டிஸ் என்ற பேரில் இன்னசென்ட் மக்களை கொலை பண்ணான். இப்போ ஃபைனல் டெசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளாக் பியர்ட் பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிளாக் பியர்ட் பண்ண விஷயங்கள் வேணால் கொடுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒன் பீஸ்ன்றது பைரட்ஸ் நிறைஞ்சிருக்க உலகம். அந்த உலகத்தில் பிளாக் பியர்ட் மற்ற பைரட்ஸ் கிட்ட நார்மல் பைரட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணான். பட் ஆப்போசிட் சைடில் அக்காயினு என்ன பண்ணுறான்? ஜஸ்டிஸ்ன்ற பேரில் இன்னசென்ட் பீப்புளை கொல்றான். ஒரு பைரட் வில்லனாக இருக்கிறது ஒன்று, ஆனால் ஜஸ்டிஸ்ன்ற பேரில் மரீனே வில்லனாக இருக்கலாமா? உண்மையிலே அதை மன்னிக்க முடியாது. ஸோ இந்த குரூப்பில் இருந்து பிளாக் பியர்டை தான் நான் மன்னிக்க போகிறேன். நீங்கள் யாரை மன்னிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.